ஓகே. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த பிவோட் டேபிள் ஓகேங்களா? இந்த பிவோட் டேபிளோட யூஸ் என்னக்கா, இப்போ பாருங்கள் நான் ஜென்ரலாக வந்து ஒரு இதை டிசைன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா? ஒரு எக்ஸல் ஷீட்டை டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸல் ஷீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேரு டிஃபால்ட்டாக வந்து ஒரு சில அலைன்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான அலைன்மெண்ட்டு. எப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த பிவோட் டேபிளை நான் கிளிக் பண்ணி இதை எனக்கு வந்து ஒரு தனி ஷீட்டாவோ இல்லை எனக்கு அழகாக ஒரு அலைன்மெண்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நான் இந்த தனி ஷீட் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா? கொடுத்து ஆக்சுவலாக இதை நான் வந்து கரெக்டாக என்னோட பிவோட் டேபிள் ஏரியாவை மட்டும் நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிவோட் டேபிளை வந்து நான் இப்படி செலக்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு என்னோட டேபிள் பிவோட் டேபிள் கொடுத்து என்னோட லொக்கேஷன் எங்கே வேணும் இந்த சைட்லேயே எங்கன்னு சொல்லி நான் இப்போ கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்கிட்ட வேணும் அப்படின்னு சொல்லி நான் பிவோட் டேபிள் கொடுத்து ஓகே கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அப்படியே அழகாக ட்ராக் பண்ணி சைடில் பாருங்க. அந்த உங்கள் சிஸ்டம் மானிட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லா பெருசாகவே தெரியும். நான் இங்கே உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக அதுவே ஒரு லே அவுட் இங்கே டிசைன் பண்ணி கொடுத்துருக்கு தெரியுதுங்களா? அதாவது இந்த லே அவுட்டோட யூஸ் என்னன்னாக்கா, இந்த லே அவுட்டில் இது மாதிரி ஒரு லே அவுட்டில் உங்களோட ஆப்ஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரிப்போர்ட் ஃபில்டர், ரோ லேபிள்ஸ் அண்ட் தென் காலம் லேபிள்ஸ் அண்ட் தென் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து காலம் ஃபீல்ட்ஸ், இது ரோ ஃபீல்ட்ஸ், இது டேட்டா ஐட்டம்ஸ், இது வந்து என்னன்னாக்கா நம்மளோட கண்டென்ட்ஸ் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், என்னோட எக்ஸாம்பிள் இந்த ஃபோர்காஸ்ட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபோர்காஸ்ட் வேல்யூ வந்து எனக்கு காலம் லேபிள்ஸில் வேணும் அப்படின்னாக்கா ஃபோர்காஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து இப்போ வேல்யூஸில் இது அப்படியே ட்ராக் பண்ணி காலம் லேபிள்ஸில் போட்டிங்கனாக்கா மேலே பாருங்கள் காலம் லேபிளில் வந்துருச்சுங்களா? இப்போ அதே மாதிரி எனக்கு ரோவில் வந்து சம்திங் இயர் வரணும் அப்படின்னாக்கா இயரை கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் இயர் இங்கே இருக்குது. இது தூக்கி நான் இங்கே ட்ராக் பண்ணி போடுறேன். ஸோ சைடில் எனக்கு இயர் வந்துடுது. அதே மாதிரியே சேனல்ஸ் வந்து சம்திங் ட்ராப் இதில் சேனல்ஸ் வந்து எனக்கு வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் இந்த காலமை ட்ராக் பண்ணி எனக்கு எந்த இதில் வேணுமோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது இந்த சம் வேல்யூ இங்கே வருது பாருங்கள். இப்போ சம் வேல்யூ வந்து இங்கே ஆட் ஆகி வந்திருக்கு தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து நம்மளோட எக்ஸல் ஷீட்டை பக்காவாக ரெடி பண்ணலாம். இது வந்து ஒரு டிஃபால்ட்டாகவே ஒரு செட்டப்பாகவே அங்கே கொடுத்துருக்கான். அதுதான் இந்த பிவோட் டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் என்ன யூஸ் அப்படின்னாக்கா, ஒரு எனார்மஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதை ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதில் நம்ம ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி இதில் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆட் ஆகிடுது. ஸோ எனக்கு இந்த வேல்யூ வேண்டாம் அப்படின்னாக்கா இதை விட்டுட்டு மற்றதெல்லாம் காமிக்கிறது. எனக்கு இயர் ஆஃப் 2005 இருக்கிறத மட்டும் காமினாக்கா 2005 மட்டும் அந்த வேல்யூஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி காமிக்கும் ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிவோட் டேபிள் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா?